ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாள்பட்ட நோய்கள்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினைக்கும் ஒரு 5 கருவேப்பிலை இலைகளை சாப்பிட்டாலே போதும். நம்மளோட உடம்போட ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றா இருக்குது. ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவை நம்ம எடுத்துக்கிறப்ப, நம்ம அதில் ஆர்வம் காட்டுறப்ப, ஆரோக்கியமற்ற உணவு முறை மீது நமக்கு நாட்டம் குறைய ஆரம்பிச்சிடும் தன்னாலேயே. இன்னைக்கு நம்மள பலரும் ஆரோக்கியமான உணவுகள்லாம் ஒதுக்கி வைக்கிறோம். இதில் கருவேப்பிலையும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். கருவேப்பிலை இருக்குல்ல, இது பல மருத்துவ குணங்களை தன்னுள்ள வச்சிருக்குது. பல வகையான நோய்களை தடுக்கிறதுல ரொம்ப பயனுள்ளதாக கூட இருக்குது. அந்த வகையில் தினைக்கும் 5 கருவேப்பிலை இலைகளை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கருவேப்பிலையில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, பாஸ்பரஸ், கால்சியம், ஆக்சிஜனேற்றிகள், இரும்பு இது மாதிரியான தாதுக்கள்லாம் இருக்கு. இந்த கருவேப்பிலை இலைகளை எடுத்துக்கிறது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரி வாங்க, கருவேப்பிலை என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினைக்கும் 5 கருவேப்பிலையை சாப்பிட்றது செரிமான அமைப்பை மேம்படுத்த உதவுது. இதில் அதிக அளவிலான நார்ச்சத்துக்கள் இருக்கு. அதனால நீங்கள் டெய்லி கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு வர்றப்ப மலச்சிக்கல் வராமல் தடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான தாவர கலவைகள் இருக்குல்ல, இது நம்மளோட உடம்பை நோய்கள் வராமல் பாதுகாக்க கூட உதவியாக இருக்கு. நோய் தொற்றுகளை தடுக்கிறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலையில கிளைகோசைடுகள், ஆல்கலாய்டுகள், பீனாலிக் கலவைகள்லாம் இருக்கு. இந்த கூறுகள்லாம் என்ன பண்ணுன்னா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகள்ல இருந்து நம்ம உடம்பை பாதுகாக்க உதவுது. கருவேப்பிலை இலையை தினைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு வர்றப்ப அது பருவ காலத்துல வரும்ல, அந்த நோய் தொற்றுகள் வராம தடுக்கிறதுக்கு கூட உதவியா இருக்கும். மூளையோட செயல்பாட்டுக்கு கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினைக்கும் 5 கருவேப்பிலை நீங்கள் வெறுமனை சாப்பிட்டுட்டு வர்றப்ப மூளை செயல்பாட்டில் அது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். மூளையோட நரம்பு மண்டலத்தை பாதுகாப்பாக வைக்கிறதோட அல்சைமர் மாதிரியான நோய்கள் வராமல் தடுக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கருவேப்பிலையை கொடுக்குறப்ப அவங்களோட ஞாபக சக்தியை கூட அதிகரிக்கும். இதயத்தான் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலை இருக்குல்ல, இது இதய ஆரோக்கியத்துக்கு நன்மை தரக்கூடிய ஒரு இலை அப்படின்னு கூட சொல்லலாம். இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோட இதய நோய் வரும்ல, அந்த அபாயத்தை கூட தடுக்குது. வீக்கத்தை குறைக்கிறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குல்ல, இது உடலுக்கு கடுமையான தீங்கு விளைவிக்கும். கருவேப்பிலையை தினைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப ஃப்ரீ ரேடிக்கலுக்கு எதிராக நம்மளை பாதுகாக்கிறதுல அது முக்கிய பங்கு கண்டிப்பாக வகிக்கும். இந்த ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை கூட அது குறைச்சிரும். கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய தாதுக்கள், விட்டமின்கள் தவிர அத்தியாவசியமான ஒரு எண்ணெய் கூட அதில் இருக்கு. இந்த எண்ணெய் என்ன பண்ணுன்னா உடம்புல இருக்கும்ல, அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கு கருவேப்பிலை எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். எப்படின்னா, கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பண்புகள் இருக்குல்ல, இது உடம்புல இன்சுலின் உணர்திறனை அதிகரித்து இரத்த சர்க்கரை அளவை குறைக்குது. இதனால நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு பெஸ்ட் இலை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோவில் தினைக்கும் 5 கருவேப்பிலை இலைகளை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பறித்து கழுவி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.